அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பருவநிலை மாற்றத்தினாலும் பேரிடர்கள் ஏற்படுத்தும் அழிவுகளாலும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமையாலும் நிதி ஆதாரம் இன்மையாலும் விவசாயிகளும் சொல்லொன்னா துயர துன்பங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இத்தகைய சூழலில் அனைத்து தரப்பினரும் மனநல ஆலோசனை வழங்கும் விதமாக இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் பங்கேற்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சியாகவும் நடத்திட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் கோவையை சேர்ந்த மனநல ஆலோசகர் டாக்டர் வெள்ளைச்சாமி அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டர் வெள்ளைச்சாமி அவர்கள் மிகவும் தெளிவான முறையிலே சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கும் வகையிலே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அணுகுவது எப்படி, தீர்ப்பது எப்படி என்பது தெளிவான முறையில் எடுத்து கூறி இன்றைய தின ஜூம் கூட்டத்தை மிகவும் விறுவிறுப்பான முறையிலே நடத்தி சென்றார் என்றால் அது மிக இல்லை. அதற்கு டாக்டர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனநலம் கோடிக்கணக்கான மக்களை தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. டாக்டர் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்க போகிறேன். இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி இவை அனைத்தும் தாங்குவதற்கு எதையும் தாங்கும் இதயம் தேவை. அந்த எதையும் தாங்கும் இதயம் பெற என்ன வழிகள், என்ன செய்முறைகள், குறிப்பாக ஆட்டோ சஜஷன், செல்ஃப் டெவலப்மெண்ட் அவைகளை சொன்னால் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வேளாண்மை, வெல்க விவசாயம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்ல கேள்விய ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்க சார். ஸ்திதித பிரஜ்னா, ஸ்டெடி மைண்டட் பர்சன், அவர் யாரு? ஸ்டெடி மைண்டட் பர்சன் யாரு? அரிஷத் வர்க்கா, 6 அறுவகை குணங்கள், காம, குரோத, லோப, மோக, மதா, மாத்சாரியா, இந்த 6 குணங்களையும் யாரொருவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றாரோ அவர் மிகவும் ஸ்டெடியான ஆளுன்னு பேர். காமா செக்ஸ், குரோதா ஆங்கர், லோபா கிரீடி பேராசை, மோகா எது பின்னாடியாவது நம்ம மோகம் பிடிச்சு போய் அலையிறது. ஆளுகளா இருக்கலாம், டாக்ட்ரின்ஸ் குறிக்கோள்களாக இருக்கலாம், மெட்டீரியலாக இருக்கலாம், மோகம் பிடிச்சு அலையிறது. மதா எக்ஸசிவ் ப்ரைட், தலக்கணம் பிடிச்சு அலையிறது. மாத்சாரியா ஜலஸ். காம, குரோத, லோப, மோக, மதா, மாத்சாரியா, இந்த அரிஷத் வர்க்காங்கிற அறுவகை குணங்களை யாரொருவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றாரோ அவரே ஸ்டெடி மைண்டட் பர்சன். கம்போஸ் மென்டிஸ், சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி. இதை அடைவதற்கு இந்த அறுவகை குணங்களை நம்ம கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அதற்கு திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் கம்மி. எல்லாமே நான் தான் சொல்லி ஒரு எண்ணம் வராது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லியிருக்கிறான். நான் தான் எல்லாத்தையும் நடத்துறேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு எப்பயுமே பிரச்சனை தான். நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது வேற, ஐ ஆம் த சோல் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ங்கிறது நினைக்கிறது வேற. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொன்னார். நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எண்ட் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் நம்ம ஏத்துக்கணும். இதுக்கு திருமூலர் திருமந்திரத்துல ஒரு சின்ன இது சொல்லி இருக்கிறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. எப்படி உள்ள பகவான் இருக்காருன்னு நினைச்சிட்டேன்னா
எந்த தப்பு தண்டாவும் பண்ண மாட்டீங்க. டென்ஷனே உங்களுக்கு கிடையாது. இதயத்தில் அந்த இறைவனை வைத்திருக்க நம்ம பூஜிக்கிறோம். இதுதான் திருமூலர் திருமந்திரத்தில் சொன்ன வார்த்தை. மறுபடியும் சொல்றேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்பை பத்தி நான் கவலையே படல. எல்லா தப்பு தண்டாவும் பண்ணிட்டு தான் இருந்தேன், எரிச்சல் ஆகிட்டு தான் இருந்தேன், எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த உடம்பே வேஸ்ட்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், இறை சக்தி உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். உள்ள இருக்காருன்னு எப்ப எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்ப இருந்து என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. இதயம் அமைதி அடைந்து விட்டது. ஸ்ட்ரெஸ் என்னை பாதிக்கவில்லை. அரிஷத் வர்க்கா என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. என்னுடைய கண்ட்ரோல்ல இருப்பதற்கு அவன் துணை செய்கின்றான். இத நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீங்க சொன்னபடி கஷ்டம் இன்பம் எல்லாம் ஒரே மாதிரி தான் எனக்கு இருக்கும். யாரும் என்னை அடிச்சா கூட எனக்கு கோவம் வர மாட்டேங்குது. என்னுடைய துவேஷமா பேசினா கூட எனக்கு எரிச்சல் வர மாட்டேங்குது. சரி, அவனுக்குள்ள உள்ள ஆத்மா அவனை வழி நடத்துகின்றது. அப்படி என்னை பேச சொல்லி, எனக்குள்ள உள்ள ஆத்மா என்னை பொறுமையாக இருக்கும்படி என்னை சொல்லுகின்றது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும்படி என்னுடைய ஆத்மா என்னை வழிநடத்தி செல்லுகின்றது. இப்படி நான் ஏத்துக்கிட்டேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் அந்த இறைபொருள் குடியிருக்கு என்று நம்புவோமாக. நல்லது சார். நன்றி சார், நன்றி நன்றி. அருமையான கேள்வி கேட்டு நல்ல பதிலை பெற்று தந்த திரு கந்தசாமி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து திரு ஹியூபர்ட் இணைஞ்சிருக்கிறாரு. ஹியூபர்ட் சார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நிச்சயமா நிச்சயமா. நன்றி திரு ஜோ சார். வணக்கம் திரு ப்ரொஃபசர். அருமையா இருந்தது. எவ்ரி டீடைல்டா யூ வென்ட் இன்டு இட். வெரி நைஸ் சார். அதாவது எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவம். ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் இருப்பார். அவர் என்ன செய்வார்னா, யார் கொஞ்சம் டல் ஸ்டூடெண்டா இருக்காங்களோ அவங்கெல்லாம், உன் விதி இதுதான், your fate has determined you, இனிமேல் உன்னால இது பண்ண முடியாது, you will go, இப்படிதான் இருப்ப அப்படி சொல்லி ஒரு மாதிரி நெகட்டிவ்னஸ். அது ஒரு சில சமயம் கேட்டிருக்கோம். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் நீங்க நெகட்டிவா இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவா நீங்க சொன்னாதானே கொஞ்சம் லோவா இருக்கிற ஸ்டூடெண்ட் கொஞ்சம் மேல வர முடியும் சொன்னாலும் he will never realize. ஆனா என்ன சேட்லி இப்போ அந்த மாதிரி சில பீப்புள் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் அதை கொஞ்சம் பாலிஷ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி சார் அந்த ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண முடியும், எப்படி அவங்களை ஓவர் கம் பண்ணலாம் சார்? ஒரு அருமையா சார் கேள்வி முடிஞ்சதா? அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். அதாவது சார், விதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஆசிரியர் இந்த ஸ்டூடெண்ட்ஸை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. விதியை மதியால் மாற்றலாம் என்று சொன்னவர் மார்க்கண்டேயன் ஹிஸ்டரியில இருக்கு. 16 வயசுல தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப அவங்க எல்லா கோயில்களுக்கும் போய்கிட்டு இருக்கிறாங்க. சிவன், இது கதை, புராண கதை. இந்த கதையில மார்க்கண்டேயன் பிறக்கிறாரு. கடவுள் கேட்கிறாரு, உனக்கு எத்தனை வயசு வரைக்கும், 100 வயசு வாழக்கூடிய முட்டாள் குழந்தை வேணுமா, 16 வயசுலயே இறந்து போகக்கூடிய அறிவாளி குழந்தை வேணுமான்னு கேட்கிறாப்புல. அப்ப அந்த தாய் தகப்பன் எங்களுக்கு அறிவாளி குழந்தை தான் வேணும்னு சொல்றாங்க. கடைசி அந்த புராண கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிவலிங்கத்தை மார்க்கண்டேயன் 16 வயசுல பிடிச்சுக்கிட்டு விடமாட்டேன்னு சொல்லி யமதர்மராஜன் இருந்தும் விடுதலையானவர் அவர். அதனால என்றும் மார்க்கண்டனேயாக நீ இருப்பேன்னு சொல்லி 100 வயசு வரைக்கும் இருப்பேன்னு, சிரஞ்சீவியாக இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்த ஒரு சிவன். இப்படி புராண கதை இருக்கின்றது. விதி ஒரு பக்கம் இருக்கட்டும், விதியை மதியால வெல்லலாம்ங்கிறதுக்கு ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கின்றன. சந்திரனுக்கு போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சந்திரனுக்கு போயாச்சு. செவ்வாய்க்கே போக முடியாதுன்னு சொன்னாங்க, செவ்வாய்க்கு போயாச்சு. செவ்வாயில செம்மண் இருக்குன்னு நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்க.
அப்ப நம்ம அந்த காலத்துல சயின்ஸே டெவலப் ஆகலையே, செவ்வாய் கிரகத்துக்கே யாரும் போகலையே, எப்படி அங்க இருக்கக்கூடிய செம்மனை கண்டுபிடிச்சாங்க? இந்த கேள்வி வருகின்றதா இல்லையா? விஸ்டம், ஞானக்கண் கொண்டு கண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ ஒரு ரீசன்ட் தகவல் ஒண்ணு, சூரியனுக்கு பக்கத்துல வரைக்கும் போயிட்டாங்க, ராக்கெட் போயிருச்சு, கடைசி இன்னும் கொஞ்ச நாள்ல சூரியன்ல இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குதுன்னு இப்போ போன வாரம் தகவல். சூரியனுக்கு பக்கத்திலேயே போற அளவுக்கு தகவல் இன்னைக்கு சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கு. இதெல்லாம் விதின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் வந்திருக்குமா? அந்த வாத்தியார்கள், இந்த மாதிரி நெகட்டிவாக பேசக்கூடிய வாத்தியார்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸோ தெரியவில்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நமக்கு வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் 60,000 எண்ணங்கள் கொண்டிருக்கின்றன. 60,000த்துல 80% நெகட்டிவ் எண்ணங்கள் தான் வருகிறது. நேத்து முந்தா நாள் எனக்கு வந்த நெகட்டிவ் எண்ணங்கள் தான் இன்னைக்கு எனக்கு வந்துகிட்டு இருக்குது. ஆக 60,000 எண்ணங்கள்ல 80% எதிர்மறையான எண்ணங்கள் அந்த வாத்தியாருக்கு வந்திருக்கும். அதனாலதான் அவர் அந்த குழந்தைகிட்ட அதை என்ஃபோர்ஸ் பண்றாரு. நீ இப்படித்தான் போவ, தருதலையாத்தான் போவ, முன்னேறதுக்கு உனக்கு சான்ஸே கிடையாது. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய வாத்தியார்கள் மத்தியில எனக்கும் ஒரு ஆசிரியர் அமைந்தார், மாரியப்பன் அவர்கள். அவரால் தான் நான் இன்னைக்கு 10th படித்தேன். 10th நான் மிலிட்ரிக்கு போகணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தவன, டே மிலிட்ரிக்கு போகலாம், SSLC முடிச்சுட்டு போடான்னாரு. SSLC முடிச்ச உடனே PUC முடிச்சுட்டு போடான்னாரு. PUC முடிச்சுட்டு போனோடனே மெடிக்கல்ல சேர்ந்துட்டு அதுக்கு பிறகு போடான்னாரு. இப்படி சொல்லியே என்னைய தள்ளி இன்னைக்கு இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார் மாரியப்பன் ஆசிரியர். எனக்கு ஒரு சுதந்திரம்னு ஒரு ஆசிரியர் அமைந்திருந்தார் 10th. அவர்கிட்ட எல்லா பையங்களும் ஒரு கேள்வி கேட்டாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது லிம்ஃப்னு சொல்லி நிணநீர், லிம்ஃப்னா நிணநீர், இந்த ஒரு இடத்துல காயம் பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நெறி கட்டி இருக்கும் பாருங்க, அதுதான் லிம்ஃப், நிணநீர்னு அதுக்கு பேர். 10th படிக்கும்போது பயாலஜில இந்த சந்தேகம் இந்த பசங்களுக்கு அது ஆனியன் வாடை வரும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்னைய கேட்டாங்க, சுதந்திர வாத்தியாற்ற கேள்றா, செமனும் லிம்ஃபும் ஒன்னான்னு கேள்றான்னாங்க. நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே, சயின்ஸ்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கியூரியாசிட்டி. சுதந்திர வாத்தியாற்ற கேட்டேன், சார் லிம்ஃபும் செமனும் ஒன்னா, ஆனியன் சுமல் அடிக்கும்னு சொல்றீங்களே. அவர் என்னைய தட்டி கொடுத்து என்ன சொன்னாரு, இந்த கிளாஸே சும்மா இருக்கும்போது நீ ஒருத்தன் சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக்கணும்னு நினைச்ச பாத்தியா, நீ ஃபியூச்சர்ல உனக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா டாக்டர் ஆயிரோட. எப்படி சொன்னாரு, டாக்டர் ஆயிடுவேன். அந்த குருவுடைய வார்த்தை என்னை எங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் பிறந்து வளர்ந்த சூழ்நிலைக்கு டாக்டர் ஆயிருக்கவே முடியாது. அது என்னது, கஷ்ட ஜீவனம். கடைசி பார்த்தா அந்த குருவுடைய வார்த்தை தான் பலிச்சிச்சு. அதனால விதி ஒரு பக்கம் இருந்தாலும் முயற்சியை நீங்க கைவிடக்கூடாது சார். அதனால முயற்சி திருவினையாக்கும் என்பது பழமொழி. அதனால நீங்க விதியை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த உலகத்துல வந்திருக்காது. எலன் மஸ்க்ன்னு இருக்கிறாரு, இன்னைக்கு எலன் மஸ்கை பத்தி தான் உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. விதியை பத்தி பேசிக்கிட்டே இருந்து அவர் நியூரோ லிங்க், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ரோபோ இனிமே தான் ரோபோ தான் உலகத்தை ஆள போகுதுன்னு இருக்காங்க. விதின்னு பேசிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் வந்திருக்குமா? இந்த மாதிரி ஆசிரியர்களை நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் உங்களை கீழே பிடிச்சு இழுக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. நல்ல கேள்வி சார். நம்ம முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நன்றி சார். சார் நன்றி திரு ஹியூமன், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக முன்னாள் தோட்டக்கலை இணை இயக்குனர் திரு என் பாலகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். இப்ப என்னன்னா, சில பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, எக்ஸாம்ல நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல எக்ஸாம் சென்டர்ல போனோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பயங்கரம் வந்துருது. கரெக்டா எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாம இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? வெரி குட் சார், வெரி குட் கொஸ்டின் சார். இது பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் ஆன்சைட்டின்னு பேரு சார். நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் சரி கொஞ்சம் ஆன்சைட்டி தேவை. இந்த ஆன்சைட்டி இல்லைன்னா நீங்க எந்த பெர்ஃபார்மன்ஸுமே உலகத்துல பண்ண முடியாது. ஆனா எக்ஸாமுக்கு போகும்பொழுது இந்த பிள்ளைய தூக்கம் கெட்டு உணவு கெட்டு விடிய விடிய படிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
எர்கீஸ் டாட்சன் லான்னு அதுக்கு பேர். OERKES எர்கீஸ், DODSON டாட்சன், எர்கீஸ் டாட்சன் லா. ஆன்சைட்டி கூடிக்கிட்டே இருந்தால் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். இதுதான் எர்கீஸ் டாட்சன் லா. இன்வெர்டட் யூ ஹைப்போதெசிஸ். யூவை தலைகளை போட்டேன்னா இதுதான் வரும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமம் லெவல் ஆஃப் ஆன்சைட்டி தேவை. ஆன்சைட்டியே தொழிலா இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரேட் வில் கோ டவுன். அவசரத்துல அண்டாக்குள்ள கை போகாதுன்னு ஒரு பழமொழி நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க. அண்டா எவ்வளவு பெரியது, அண்டான்னா பெரிய பாத்திரம், அதை பார்க்க கையை உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அதை பார்த்தாலே பயம் அவனுக்கு, அவசரம் வேற. அதனால இந்த அவசரப்பட்டோம்னா பதறாத காரியம் சிதறாதுன்னு ஒரு பழமொழி. பதறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிதறிடும். நீங்க ஆன்சைட்டி ஆப்டிமம் லெவல் உங்க கைக்குள்ள வச்சுக்கோங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது என்னது, வருஷம் ஃபுல்லா படிச்சிருக்கிற, இன்னைக்கு ஒரு நைட்டு நிம்மதியா தூங்கு, நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். காலைல 4 மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்துட்டு பைக்ல போகும்போது பின்னாடி உட்காந்து படிச்சுக்கிட்டே போச்சுன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தெரியும். ரோட்ல அப்பா டிரைவ் பண்ணிட்டு இருப்பாரு ஹெல்மெட் போடாம, இந்த பிள்ளைய பின்னாடி உட்காந்து திரும்பி உட்காந்து படிச்சுட்டு இருக்குங்க. அப்புறம் எப்படி எக்ஸாம்ல போய் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா இன்வெர்டட் யூ ஹைப்போதெசிஸ் படி தான் நடக்கும். பி கூல். அதே நேரம் கொஞ்சம் ஆன்சைட்டி தேவை. உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் ஆன்சைட்டி தேவை. ரைட், நல்லா இருங்க சார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. வெல்கம் சார், வெல்கம். நன்றி திரு பாலச்சந்திரன், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. அடுத்ததாக திரு பாலச்சந்திரன் ராமச்சந்திரன் அவர்கள் பேச வந்திருக்கிறாரு சென்னையில இருந்து. நாங்கெல்லாம் சின்ன வயசுல 6 மணிக்கு மேல எங்க ஆயா சாப்பாடு தர மாட்டாங்க. 7 மணிக்கு மேல எங்க அப்பா 7 மணிக்கு மேல படுத்துடணும், படிக்க கூடாது. அதே மாதிரி நாங்க உயர்நிலை பள்ளி படிக்கும் ஆட்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட். நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நான் திரைப்படம் பார்ப்பேன். எங்க அப்பா அனுமதிப்பாரு, என்ன அனுமதிப்பார். ஆனா ஸ்கூல்ல டாப் 10ல வருவோம். இந்த படிக்கிறது, எக்ஸாம் வாசல்ல படிக்கிறது எல்லாம் கிடையாது. ஆனா டிஸ்கஷன், என்னோட நல்லா படிக்கிற பசங்களோட நட்பு வச்சுக்கிட்டு டிஸ்கஷன் பண்ணுவோம். இது ஒண்ணு. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து ஐடில பசங்களை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. பணத்தை தேவைக்கு அதிகமா கொடுத்து அவங்கள சிக்க வச்சுட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாத மாதிரி பெரிய ஸ்ட்ரெஸ். இது வெளியில யாருக்கும் தெரியாது. இப்போ அதுல என்ன ஆச்சுன்னு கேட்டா இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு. அந்த மெலட்டோனின்ற ஒரு இது நான் ஒரு லேப் டெக்னீஷியன், ரத்த பகுப்பாய்வாளர். அதனால ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். 70க்கு முன்ன தைராய்டு நோயே கிடையாது. 70க்கு அப்புறம் தைராய்டு அதிகமாச்சு. காரணம் டாட்டா உப்பு, அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால இப்ப நம்ம நீங்க இரவு உறக்கத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் 9 மணிக்கு எல்லாரும் படுக்க சொல்லுங்க. நம்ம சதாவரின்னு ஒரு மூலிகை இருக்கு, தப்பா நினைச்ச கூடாது, டாக்டருக்கு வந்து சொல்லக்கூடாது. சதாவரி சரி சார், அது மெலட்டோனினை சுரக்க வைக்கும். ஆனா மெலட்டோனின் இருட்டுல தான் சுரக்கும். நீங்க லைட்டை போட்டு தூங்கினா வராது. இது சின்ன சின்ன பாயிண்ட் நம்ம சொல்லி தரலாம், மொத்தம் மாத்த முடியாது, நம்மளால முடிஞ்சது பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த முறை நீங்க பேசும்போது இந்த பீபர்ஃபோனியா பத்தி பேசுங்க. பீபர்ஃபோனியா அப்படின்னா என்ன சார்? அதுதான் சொல்றது. ஏன்னா எல்லா குழந்தைகளுக்குமே பெண் குரல் தான் இருக்கும். ஆமா ஆமா, ஹஸ்கினஸ். அதுல ஹஸ்கி அல்லது ஹை ஃப்ரீக்வன்சி வாய்ஸ். அது அந்த பருவம் அடைகிற வயதுல அந்த குரல் உடையணும், ஆணுக்கு உடையணும். அது உடையாம இது உங்க பகுதி, நம்ம திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதியில மகரக்கட்டுங்கிற விழா எடுப்பாங்க. அதுல எங்க டாக்டர், என்னுடைய ப்ரொஃபசர் ரொம்ப ஒரு பெரிய ஆள், 5 நிமிஷத்துல சரி பண்றாரு. அதை 5 நிமிஷம் ஐயாக்கு தெரியும். அது நீங்க அடுத்த முறையில மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுங்க. அது டீச்சர் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அம்மா அப்பா தவறு விட்டுருவாங்க. நம்ம குழந்தை குரல் எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கும். அது அவங்களுடைய வளர்ச்சியில கொஞ்சம் தடைப்படும். அது அடுத்த முறையில் நீங்க மீட்டிங் பேசும்போது இதையே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. நான் வீடியோ எல்லாம் அனுப்புறேன். உங்க புக் ஏதாவது எழுதுனா எனக்கு அனுப்புங்க, நான் வாங்கி படிக்கிறேன். அல்லது எழுதுங்க, இனிமேல எழுதி பதிவு பண்ணுங்க. வெரி குட் சார், வெரி குட். ஏன்னா இளமை காலத்துல டாக்டர் ருத்ரன் கூட ரொம்ப நெருக்கமான பழகியிருக்கேன். வெரி குட், வெரி குட். எனக்கு தெரிஞ்ச ஒரே மனநல மருத்துவர் அவர் தான். நல்ல தாடி எல்லாம் வச்சு சாமியார் மாதிரி இருப்பாரு. நல்ல ஓவியர் கூட அவர். ரொம்ப நன்றி சார். இந்த அருமையான வாய்ப்பு ஜோஸ் மூலியமா கிடைச்சது.
சார் எல்லாரும் நம்ம அறிவு திறமை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. சார் 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 நன்றி. புக் எழுதுங்க சார். சார் 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 கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நன்றி திரு தேங்க்யூ பாலச்சந்திரன். வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி சார். எனக்கு நிறைய கருத்துக்கள் கேட்க வேண்டியிருக்கு. எஸ் திரு மதிவாணன், இந்த கொள்ளிடத்துல இருந்து மதிவாணன் பேசுறாரு. மதிவாணன் please. சார், டாக்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார், குழந்தைகளுக்கு கை குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு மிகவும் குறைவு, கரெக்டா சார்? உண்மை சார், உண்மை சார். ஆனா அந்த குழந்தைங்க வந்து தரைய நக்குது, அப்படி அந்த படுக்குள்ள எல்லாத்தையும் இதழ்களால டச் பண்ணி தான் ஃபீல் பண்ணுது. எவ்வளவு மோசமான விஷயங்கள் அது வந்து கவுனாலும் சாப்பிட்டாலும் அது வந்து என்ன இன்ட்ராக்ட் பண்ணாலும் அதாவது வாயால அது வந்து இப்போ ஒரு முட்டாய் கீழே விழுந்துருச்சுன்னா கூட அதை எடுத்து உடனே சாப்பிடுது, அதை மண்ணா இருந்தா கூட அதை பத்தி கவலைப்படாம. ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் முடியுது, ஓகேயா இருக்கு அதெல்லாம். ஆனா நமக்கு அதை நினைச்சு கூட பார்க்க முடியல, அதை வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப இந்த இதுக்கு வந்து முக்கியமான காரணம் மனநிலை. ஆமா, கரெக்ட் சார்? அது என்ன மனநிலை சார்? குழந்தைகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னாலும் இவ்வளவு கிருமிகளை என்கவுண்டர் பண்ற அந்த சக்தி இருக்கு, ஆனா பெரியவங்களுக்கு இல்லாம போனதுக்கு காரணம் என்னங்க சார்? அந்த குழந்தைய மனநிலைன்னா அது என்ன, நீங்க எக்ஸாக்டா என்ன? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். சார் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட் சொன்னேன் சார். மனசு உங்களுக்கு பக்குவம் அடைவதற்கு ஒவ்வொரு ஸ்டேஜா கிராஸ் பண்ணி வரணும்னு சொன்னேன். அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 வயசு வரைக்கும் ஓரல் ஃபிக்சேஷன் அதுக்கு பேர். குழந்தைய எல்லாத்தையும் நக்கி பார்த்து டேஸ்ட் பார்த்து அதுலதான் அது தெரிஞ்சுக்கிடுது. ஏன்னா குழந்தைகளுக்கு பிறந்த உடனேயே தாய்ப்பால் கொடுக்குறோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை இடத்த தேடி அதுவே போயிடும். நீங்க கையை வைக்காட்டாலும் அந்த குழந்தை அதை போய் பார்த்து பால் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க. அது ஓரல் ஸ்டிமுலேஷன் ஆரம்பத்துல கொடுக்குறாங்க அம்மாக்கள், அதுக்கு பிறகு அது பழகிடுது. இது வந்து அந்த 1 இயருக்குள்ள சக்சஸ்ஃபுல்லாக போவதற்கு தெரிந்து கொள்வதற்கு வாய் தான் அதற்கு ஒரு உறுப்பாக இருக்கின்றது. அதுக்கு பேரு ஓரல் ஃபிக்சேஷன் பேரு. அது சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணலன்னா அந்த ஸ்டேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது. அவங்க தான் பின்னாடி வந்து போதை மருந்துகளுக்கு அடிமையாகின்றார்கள், வாயை வச்சு சாப்பிடுறதுக்கு. அதான் ஓரல் ஃபிக்சேஷன் பேர். கிருஷ்ண பரமாத்மாவே பார்த்தீங்கன்னா ஆளிலையில கிருஷ்ணர் படுத்திருப்பாரு, கால் பெருவர்ல கடிச்சிட்டு இருப்பாரு. அது என்ன காட்டுதுன்னா குழந்தைகளுக்கு அதுதான் 1 இயர் வரைக்கும் அழுக்கு தெரியாது. எதிர்ப்பு சக்திங்கிறது தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்குது. சீம்பால்னு நம்ம மாடுகள்ல இருந்து சொல்லுவோம் இல்லையா, அதேபடி புரோட்டீன் அதிகமாக, புரோட்டீன் ரிச் வந்து மதர்ஸ் மில்க். இப்ப அம்மாக்களுக்கே மதர்ஸ் மில்க் வந்து குறைஞ்சிருச்சு பிகாஸ் ஆஃப் சோ மெனி காசஸ். அதுல அந்த ஸ்ட்ரெஸ் முக்கியம், ஹார்மோன் பிரச்சனை முக்கியம், பிசிஓடிங்கிற பிரச்சனை முக்கியம், தைராய்டு கம்மியாக இருப்பது, ஃபேமிலி ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், இவ்வளவு பிரச்சனைகள்னால தாய்ப்பாலுடைய அளவு குறைஞ்சிருச்சு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு பிறந்த 4 மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் கொடுக்கணும், ஸ்டிமுலேஷன் பண்ணாதான் மில்க் செக்ரேஷனே ஆகும்னு சொல்றோம். ஆனா தன்னுடைய அளவு கெட்டு போயிரும்னு சொல்லி ஒரு சிலர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாலுடைய அளவும் குறைஞ்சிருச்சு. அப்ப குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தியும் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் உண்மை. இது போக நம்ம இம்யூனைசேஷன் பண்ணி ஏகப்பட்ட வைரஸை நம்ம உடம்புக்குள்ள செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். கம்பெனிக்காரங்க சொல்றாங்க இதனால வந்து நல்லதுதான் நடக்குதுங்கிறவங்க அட்டனுவேட்டட் வைரஸை தான் நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறோம். அட்டனுவேட்டட்னா பவர் கம்மியாக இருக்கக்கூடிய வைரஸ். அது வந்து வைரஸ் தானே. நமக்கு அது வந்துகிட்டு வரக்கூடிய நோய் எதிர்ப்பு அந்த பர்டிகுலர் நோய்க்கு வந்து வரவிடாமல் தடுப்பதற்கு இம்யூனைசேஷன் பண்றோம். ஒரு டாக்டர் வந்துட்டு என்ன இவர் இப்படி சொல்றாருன்னு நினைக்காதீர்கள். எல்லாமே வந்து பாடி வந்து நமக்கு சம்பந்தம் இல்லாத பொருள்களவா வாங்கிக்கிட்டு இருக்கு உள்ள. அதாவது அப்ப இம்யூனிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிக்கிட்டு தான் இருப்போம். 2வது இன்னொரு விஷயம், உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு. உணவுப் பொருள்கள்ல பெஸ்டிசைட்ஸ் பிரச்சனை,
எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு கைக்குத்தல் அரிசி மாதிரி இல்லாம போய் பாலிஷ்டு ரைஸுக்கு மாறிட்டோம். இப்போ விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை தின்னுகிட்டு இருக்குது. பொல்யூஷன், பொல்யூட்டட் ஏர் ஒரு பக்கம், இதெல்லாம் மீறி லைஃப் ஸ்டைல் சரியில்லை. ஸ்ட்ரெஸ் இருந்தாலே இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிடுது. அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இம்யூனிட்டி குறைவதற்கு பல காரணங்கள்ல முக்கியமானது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. இதுல எதுல இருந்து தப்பிக்க? இயற்கை முறையில வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அதுதான் உண்மை. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பெரிய டாபிக் அது. வெறும் மருந்து மாத்திரையை கொடுத்து ஒரு நோயை குணப்படுத்த முடியாது. உணவு பழக்க வழக்கத்தை தெரியாத டாக்டரே இல்லை, அவர் உங்களை கொன்று விடுவார் என்று ஒரு புக்கே இருக்குது. உணவு பழக்கம் தெரியாத டாக்டர் ஒரு கொலைகாரன்னு ஒரு புக் இருக்கு. அது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம? முன்னாடி எல்லாம் ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வனம் 4 வேதம் இருக்குது. அந்த ரிக்கு வேதம் காலத்துல 400 வருஷம் உயிரோட இருந்தாங்களாம். அது எது? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகமா பிரிச்சுட்டான். இப்ப கலியுகம் 12,000 வருஷம். இப்ப நம்ம 5300 வருஷம் தான் நம்ம கழிச்சிருக்கிறோம். இன்னும் இருக்கு 6700 வருஷம் இருக்கு கலி முடிகிறதுக்கு. அந்த கிரேதா யுகத்துல அவன் வாழ்ந்தது 400 வருஷம். அடுத்த திரேதால 300, துவாபர யுகத்துல 200. இப்ப 100 வருஷம் இருக்கணும்னு சொல்றோம். ஆனா 4 வயசு பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எத்தனை வயசு சார்? 4 வயசு. இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் எல்லா வியாதிகளும் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. இதுக்கு இம்யூன் ஸ்டேட்டஸ் கம்மியா இருப்பது ஒரு முக்கியமான காரணம். நல்ல கேள்வியை ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு ஒரு தனி செஷனே நம்ம பேச வேண்டியது இருக்குது. இன்றைக்கு ஒரு ஐ ஓப்பனர் கொஸ்டின் கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஆக்சுவலா நான் உங்களை ஃபிளாட்டர் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ரொம்ப எளிமையா, பிரமாதமா, சூப்பர்ப் சார். ரியலி ஒண்டர்ஃபுல். அப்ரிஷியேட் பண்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. நீங்க சொன்ன அந்த மெக்கால இவனை தான் கிளர்க்குக்கு தான் பாடத்தான் வச்சான்னு சொன்னீங்க பாருங்க. ஐயோ, அது கோடியில ஒரு வார்த்தை. ஏன் சார், எல்லாமும் இருக்கு நம்ம நாட்டுல. ஆனா இப்ப அந்த 5ஆம் கிளாஸ்லயே ஃபெயில் பண்ணு, புல்புல் பறவை அந்தமான்ல இருந்து இங்க இறக்கி, தப்பா நினைக்காதீங்க, கொண்டாந்து இறக்கிட்டு திருப்பி அவரை அழைச்சிட்டு போச்சு. ஏன் சார் நீங்க சொல்றது? அவரு சார் கன்சாமி சார் கூட அதை மென்ஷன் பண்ணாரு. குழந்தைங்களுக்கு கூட புரியுற மாதிரி இருக்கு, அது தேவையா இருக்கு, அது முக்கியமானதா இருக்கு. இத பாடத்துல வைக்காம கண்டதை வைக்கிறீங்களே, இது என்ன நியாயம் இது சார்? ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு சார். எனக்கு நிறைய இருக்கு கொஸ்டின் கேட்க வேண்டியது. ஆனா என்னுடைய பேட்டரி அவுட். இனிமே ஏதாவது உங்கள்கிட்ட பேசணும்னா நான் சார்ஜ் பண்ணிட்டு நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன். மிக்க நன்றி. டாக்டர் முருகேசன் ப்ளீஸ். சார் சார் வணக்கம். அதாவது நான் கேட்டதுக்கு சார் ஏற்கனவே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஏன் சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு தேதியில பாளையங்கோட்டையில மட்டும், திருநெல்வேலியில மட்டும் ஒரு 2 சென்டர்ல கேட்டிருக்கேன். எஸ்வெலி சின்ன பசங்க 2019 அப்புறம் பிறந்த பசங்க, நாட் கேர்ள்ஸ், ரொம்ப ரேரா 0.005 கேர்ள்ஸ். இவங்கிட்ட பேச்சு இல்லை. அதாவது சார் சொன்ன மாதிரி ஐ கான்டாக்டும் இல்லை. அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியான ஆக்குபேஷனல் தெரப்பி எடுத்தா தான் குணமாகுது. அது ஏறத்தாழ ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. இதை அதை கொஞ்சம் இது பண்ணி பார்த்தா, அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, வீட்டில் யாரும் இல்லை, அவங்களுக்கு செல்போன் அல்லது ஐபேட் இதை கொடுத்ததுல 3 வயசு கிட்ட தான் பேசல. நினைச்ச உடனே எங்க தாத்தா பேசல, எங்க ஐயா பேசல அப்படின்னு சொல்லி கடைசியில இதுக்கு வராங்க. இது அப்படி அதான் நீங்க ஏற்கனவே சார் சொன்னார், அதான் அவங்களுக்கு ஒரு உலகத்துக்குள்ள போயிடுவாங்கன்னு சொல்லி. சரியா? அடுத்து இது மட்டும் இல்ல, கொரோனா பீரியட்ல ஒரு பையன், BA காமர்ஸ் படிச்ச பையன்
ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் சொன்னார், ஃப்ரெண்டு சொன்னார், என்னுடைய அக்கா பேரனுக்கு பேசலைங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணணும். திருநெல்வேலியில் ஒரு டாக்டர் கெட்சன், ஒரு டாக்டர் சைக்காலஜிஸ்ட், அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அவங்கள கூட்டிட்டு போகணுன்னாரு. எனக்கு ஊர்ல இல்லவன் நானும் அவர் இடத்த கண்டுபிடிச்சு வந்து அன்னார்பட்டணத்துல நிக்கிறேன். அவங்க பஸ் விட்டு இறங்குறாங்க, அவங்க 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 அப்பா அம்மா ஏறுறாங்க, அந்த பையனோட அப்பா அம்மா ஏறுறாங்க. நான் கேட்டேன், பேஷண்ட் எங்கன்னு கேட்டேன். பேஷண்ட் ஏறியாச்சுல்ல, இல்லைங்க அந்த குட்டி பையன் எங்கன்னு கேட்டேன். குட்டி பையனாங்க, ஏங்க பேசலன்னு சொன்னாங்களே. பார்த்தா ஒரு பையன் பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டா தூரத்துல பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்ப பேரன்னு கேட்டேன், அவன் பேர் ஃபெலிக்ஸ். ஃபெலிக்ஸ்ங்கிற வார்த்தை சொல்ல மாட்டேங்க. இந்த இது ஏன் வந்துச்சுன்னு பார்த்தா, கடைசியில் பார்த்தா அவன் வந்து அவங்க அம்மா கொரோனா பிள்ளை, யாரு வீட்டுக்கும் போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, பக்கத்துல தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ஒரு சின்ன, அது ஒரு சின்ன கிராமம். அப்படி வந்து இதா இருக்கு. அது பாயிண்ட். இது வந்து மோஸ்ட்லி இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கு. அதே பீரியட்ல வந்து பெரிய பையனுக்கும் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஆக்பிஸ் தெரப்பி தான் மாதிரி. இது என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வர. இன்னொன்னு வந்து இன்ட்யூஷன் ஒண்ணு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்ட்யூஷன் ஒண்ணு, நம்ம ஒண்ணு ஒரு பொருளை தேடினால், ஒரு இன்ஃபர்மேஷன் தேடினா, இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்ணு முன்னால நிற்கும். அல்ல ரோட்ல போறவங்க நம்ம காலு சொல்லிட்டு போவாங்க, அல்ல கீழே ஒரு பேப்பர் கிடக்கும். இது மாதிரி ஒரு இன்ட்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து சார் சொன்ன மாதிரி இந்த சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மூலிகை அரைச்சி எல்லாம் டெஸ்ட் பண்ணி கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்ச மாதிரி தெரியல. அவங்க தியானத்தில் இருந்து வந்த அண்டம் பேரண்டம்ங்கிற மாதிரி கரெக்டாக சொல்ல வரல, அண்டவெளியிலேருந்து ரகசியங்களை எடுக்கிறார்கள். அதைத்தான் எழுதுறாங்க, அதை வச்சுதான் சொல்றாங்கன்னு இன்னொரு தியரி சிலவங்க சொல்றது. அடுத்து வந்து சாரோட பேச்சு வந்து அழகா ஆன்மீகத்திலையும் சில பாயிண்ட் எடுக்கிறாங்க. இப்ப எடுக்கும் போத நான் கேள்விப்பட்டு சித்தா படிக்கிறவங்க இருமூலருடைய 3000 பாட்டையும் படிக்கிறதா கேள்வி. ஏன்னா அவரு மூல இருக்கார்ல, மூல முனிவர், அவருடைய இதுல பாத்தீங்கன்னா 9 வாயுங்கிறாராம், அதுதான் 9 ஹார்மோன்ஸுங்கிறாங்களாம் அப்படின்னு ஒரு டாக்டர், ஒரு பெண்கள் நல மருத்துவர் இதுல மங்கையர் எழுதியிருந்தாங்க. இது மாதிரி எல்லா இதுலயும் ஒரு சொன்னாங்க. இது போக இன்னும் ஒருத்தர் கேட்டாரு, இந்த சின்ன பிள்ளை வந்து சில்லவை தரைய நக்குது, மண்ணை வாயில வைக்குதுன்னு சொன்னாங்க. என்னுடைய அனுபவத்துல என் மூத்த பொண்ணு சின்ன பிள்ளை இருக்கும் போது கதவு கொண்டியில உள்ள மண்ணை எடுத்து சாப்பிடும். பேத்திக்கு வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, அதனால மண்ணை திங்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு படிக்கும் போது வெட்டினரியும் சேர்த்து பிடிப்போம் அக்ரியில. மாடு வந்து மண்ணை தின்னா அதுக்கு சுண்ணாம்பு பாறையா கால்சியம் பாறை ஏதோ கெட்டி தொங்க விடணும்னு இருக்கு. நாங்க வெட்டினரியும் படிச்சோம். அந்த ஒரு பாறை வந்து, ஏன்னா பால் சுரக்கிற மாடும் இந்த மண்ணை போய் நக்கும், ஏன்னா பால் சுரக்கிறதுக்கு கால்சியம் வேணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷன் எங்கேயும் இருக்கு, ஆனா கன்சைஸா இது பண்ண முடியல. இதை மட்டும், ஏன்னா இந்த நான் சொன்னது இந்த பேச்சு இல்லாத பசங்க 5 வயசுக்குள்ள, இன்னைக்கு தேவை 5 வயசுக்குள்ள இருப்பாங்க இவங்க எல்லாருமே. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு வந்து ஆக்குபேஷன்ல ஓட்டி பிடிச்சிருக்காரு, அவரு ஓட்டி பண்றாரு. அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி பசங்க வந்து திருநெல்வேலியில எத்தனை, ஒரு 100 பேர் இருப்பாங்களான்னு கேட்டேன். ஏன்னா என்னுடைய கான்டாக்ட்ல ஒரு 2 சென்டர் போறேன், ஒரு ஸ்கூலுக்கு போறேன், எல்லாம் பார்க்க. யாருக்கு? என் பேரனுக்காக கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். சொன்னாரு, 100 பேர் இல்ல சார், 250 பேர் இருக்காங்கன்னாரு. திருநெல்வேலி 250 பேருன்னா தமிழ்நாடு பூரா எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாருங்க. இது ஒரு சோசியல் அன்ஃபெல்ட் நீடா போச்ச மாதிரி தோணுது. அதாவது 32% ஸ்கிரீன் டைம், ஸ்கிரீன்லே பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு அதான் வேணும். என் பேர 2 வயசுல ஐபேட் கொடுத்தது, 3 வயசுக்கு வரும்போது பேச்சு இல்லை, எங்க தாத்தா பேசல, அது பேசல, பாட்டி பேசல. பாட்டியெல்லாம் உனக்கு தான் பேசியிருப்பாங்க. அப்படி சொல்லி சித்தப்பா பேசல, பெரியப்பெல்லாம் சொல்லி இதெல்லாம் பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. கடைசியில இதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா, இதுலயோ இப்பயோ இன்னொரு நாளைக்கு பெருசா சொன்னீங்கன்னா நல்லது. நிறைய பிள்ளைங்க கூட்டிட்டு வர்றது யாருன்னா தாத்தா கூட்டிட்டு வர்றாரு. ஒரு 10 பிள்ளைங்கள தாத்தா கூட்டிட்டு வர்றாரு.
இன்னொரு 5 பிள்ளைங்கள பாட்டி காரை ஓட்டிட்டு கூட்டிட்டு வருது. இவங்க எல்லாம் அப்பா அம்மால எங்க இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேயோ, அரேபியாவிலேயோ, லண்டன்லயோ, கனடாவிலேயோ இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தையை கவனிக்க கூட முடியாத சூழ்நிலை. இந்த இந்த இது வந்து வெளியுலகத்துக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இவனை கொண்டு போய் ஆட்டிசம் ஸ்கூல்ல விட்டா அவன் ஆட்டிசமாவே மாறிடுவான். இது மாதிரி இன்னொரு பையனுக்கு ஆட்டிசம் ஐடென்டி பண்ணவன் வந்து ஐ கான்டாக்ட் இல்லாம இருந்தான். இந்த விஷன் தெராப்பின்னு போன பிறகு அங்க அழகா கண்டுபிடிச்சாங்க. அவங்க விஷன் தெராப்பில ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து கண்ணெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துறாரு. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் லெவல்லயே நாடி பார்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அவங்க நாடியை பார்த்துட்டு பித்த நாடியா வாயு நாடி எல்லாம் பார்த்து நிறைய நோய்களை குறைத்து விடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இருக்கு. நன்றி டாக்டர் முருகேசன், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்க மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான சமூக நலம் காக்கும் ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. பலரும் கேட்டிராத அரிய பல தகவல்கள் இன்று பகிரப்பட்டன. பல கேள்விகள், பல விவாதங்கள். திரு மதிவாணன், திரு பாலகிருஷ்ணன், திரு பாலச்சந்திரன், திரு கந்தசாமி, திரு ஹியூபர்ட், டாக்டர் முருகேசன் ஆகியோர் பல கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். குட் நைட். குட் நைட்.